இருக்கிற மக்கள் ஒரு தாழ்த்தப்பட்ட வேறு ஒன்று இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வைக்கணும். இங்க பார்த்து முதல் யாழ்ப்பாணம் அது பிறகு அங்க போயிட்டு நீங்க வந்துருக்கீங்க. என்ன சொல்றது? இப்ப கொஞ்சம் இயங்கின இருக்கா இப்படி இல்ல பயங்கர ஸ்பீட்ல கூட போடுவாங்க. வணக்க மக்களை, நான் விஜிதான். இப்ப எங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா சொன்னா சாவகச்சேரி நகரத்தில் நிக்கிறோம். சாவகச்சேரியில முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அவர்கள் இன்றைக்கு பிரச்சார நோக்கத்தோட சாவகச்சேரி மண்ணுக்கு வந்திருக்காரு. கிட்டத்தட்ட அமோக வரவேற்பை சாவகச்சேரி மக்கள் கொடுத்திருந்தாங்க வைத்திய அதிகாரிக்கு. சில சம்பவங்கள் நடந்திருந்தாலும் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு வரவேற்பை சாவகச்சேரி மக்கள் முன்னாள் சாவகச்சேரி வைத்திய அதிகாரி அவர்களுக்கு வழங்கியிருந்தாங்க குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோக்கு பிற்பாடு சாவகச்சேரியில என்ன நடந்ததுன்னு சொல்லி இணைச்சு நாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுக்கு போல விடுறாங்க 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 சரி சரி அங்க இல்ல சரி அங்க போகணும். அவன்கிட்ட போகணும். பெட்டி இருக்கு. பெட்டி விட்டு வெளியாக போகும். 9 வரைக்கும் நம்பர் வெளியாக போகலாம். பெட்டி விட்டு வெளியாக போகக்கூடாது. எங்க கிடைக்கிறா போச்சு எங்க கடைக்கு ஒரு கண்டு அவன் தான் நிகருக்கு சார் கேட்கிறேன். ஓகே ஓகே முதலே
இதெல்லாம் ஆஸ்பத்திரியில clean ஆ இருக்குப்பா. கேட்கவே சரியான சந்தோஷமா இருக்கு. ஆஸ்பத்திரியோட போட்ட மாதிரி காட்டுவோம். ஆஜரி ஹாஸ்பிட்டல்ல போட்ட மாதிரி கட்டி போட்டு ஆஸ்பத்திரியில இப்ப பயம் வந்துருக்கு. பயம் நல்ல பயத்துல செய்யுது. அந்த ஹாஸ்பிட்டலோட வடிவா யாழ்ப்பாணத்துல இல்லாத ஹாஸ்பிட்டல் மாதிரி கட்டி எடுப்போம். ஏன்னா ஏனைன் ரோட்ல இருக்கிற ஹாஸ்பிட்டல் இங்க அடிபட்டா கூட அங்க சீக்கிரம் ஓடிடலாம். ஏனைன் ரோட்ல தான் முழு அடிபாடு பிரச்சனை வருது. நான் 3 நாள் கேட்க டிப்பர் அடிபட்டு காலெல்லாம் தேஞ்சு வந்தது. காலெல்லாம் கிழிஞ்சு வந்து சின்ன பொம்பளை பிள்ளைங்க ஓகே காலையில புதுன மாதிரி முழுமையா சரி நாங்க என்ன சவாஜரி ஹாஸ்பிட்டல் வடிவா காட்டி எடுத்துட்டு அதை போய் எல்லா ஹாஸ்பிட்டலும் காட்டி செய்வோம் இதுதானே நான் சவாஜரி ஹாஸ்பிட்டல் இனி நான் தான் முந்தியவே பயத்துல இப்ப 2 குழந்தையும் சேதரை செய்யிட்டாங்களே ஏதோ செய்ய மாட்டோம்னு ஸ்ட்ரைக் பண்ணாம ஒரு கோல் ஒன்று வந்து எலெக்ஷன் வரைக்கும் போடுங்கோ நாங்க வந்தா சேர்த்ததுக்கு கொள்வோம் இப்ப கொஞ்சம் இயங்கின இருக்கா அது இப்படி இல்ல அது பயங்கர ஸ்பீட்ல ஓடும் போடுவா இல்ல ஓடும் சரி சொல்லுங்க சாவச்சேரி மக்களுடைய ஓட்ஸ் யாருக்கு எந்த மாற்றம் ஊசி சிகிச்சை குழுவின் வெற்றி கண்ணுக்கு தெரிகிறதா இல்லையா? கொஞ்சம் சத்தமா சொல்லுவோம். நன்றி. பெரிய உதவி நீங்க செஞ்ச உதவியை வாழ்க்கை மறக்க மாட்டேன் நான் எடுத்து நீங்க எடுப்பீங்க அம்மா அப்பா நினைச்சு நான் கொலைப்படுறேன் சாவச்சேரி வந்து அந்த கவலை வேண்டாம் என்ன பண்ணாங்க தேங்க்யூ நான் டாக்டரா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா இல்லாட்டி எம்பியா வரணும்னு ஆசைப்படுறீங்களா யாழ் மாகாணத்தில் அதாவது வட மாகாணத்தை வந்து செழுமைப்படுத்தணும் யாழ்ப்பாணத்துல சாவச்சேரியில ஒரு சொந்த கூட்ட விழாது சாவச்சேரியில ஒரு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி நடக்கலாம் யாழ்ப்பாணம் அனுப்பப்படாது சாவச்சேரியில இருக்கிற ஒவ்வொரு குழந்தையும் சர்ஜரிக்காக நடந்து போவார் மாதிரி கிராமம் சாவச்சேரி அதை பார்த்து எல்லாத்தையும் மாற்றும் சரிதானே அப்படி மாத்தலைன்னா ஒரு 3 வருஷமோ 2 வருஷம் கழிச்சு 8 உடனே மாத்தலாது ஞானூர் என்ன சொல்றாரு இல்லையாது அது வடக்கு கிழக்கு இல்லையெல்லாம் ஒன்றும் இல்லையா நாங்கள் வெளிநாட்டை கேட்போம் அமெரிக்காவோட கேட்போம் ட்ரம்ப் வின் பண்ணி போட்டார் அமெரிக்காவோட கேட்போம் சைனாவோட கேட்போம் நேர காசு வேண்டி 5% எடுக்க மாட்டேன் நேரம் எல்லாம் சிசிடிவி கேமராவில் லைவ்ல பார்த்து கொண்டிருக்கலாம் எப்படி பிட் கோல் பண்ணப்படுது விடக்கூட தெரியும் விடக்கூடல் எப்படி கோடப்படுது யார் கோரினம் யார் மாமா கொடுக்குறாரு அவர் கண்ட்ராக்டுக்கு சித்தப்பா கொடுக்குறாரு எல்லாமே பார்க்கலாம் சரிதானே ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போன் பண்ணி காய்க்கலாம் ஒரு சதம் ஒரு தரையும் காசு அடிக்க விட மாட்டேன் அது பாடுற ஒவ்வொரு ரூபாவும் நன்றி மாமா
அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் தான். எப்படி இருக்கீங்க? சும்மா இருக்கீங்க. சாவச்சேரி தினம் என்ன சொல்றீங்க உங்களுக்கு? உங்களோட ஓட்டு எங்க இருக்கு? எந்த இடம் நீங்க? இந்த 1991 முதல் யாழ்ப்பாணம், அது பிறகு அங்க போயிட்டு நீங்க வந்துருக்கீங்க. இங்க இருக்க சனம் என்ன சொல்றது? சந்தோஷமா வச்சிருக்கோம் உங்களை. அது இந்த ஒரு தினம் நல்லா வச்சிருக்காங்க. தேங்க்யூவா. அண்ணன் என்ன சொல்லுது? பின்னால வரலாம் என்ன வந்துடும் மருந்தெடுக்குறீங்களா? காலைல புண் கிடக்குது. மருந்தெடுக்கல முன்னாள் போராளி சார். முடிஞ்ச வரைக்கும் அழாம இருக்குது. டிரைவர் எடுத்து போடாங்களா பாடுதான். சில பிரச்சனையே வரும். மற்றவங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய என்னன்னா, இது புதுசா 4 மாசம் கட்டிடுவீங்க. உங்களுக்கு வெளியில இருந்து சில ப்ரெஷர்கள் சூழ்நிலை இல்லை கணக்கு அது வரும். ஏற்கனவே உங்களுக்கு 20 ரூபாய் வந்துட்டு அது சொல்ல போனா உங்களோட மருத்துவத்தை பறிக்கிறதுல உங்களுக்கு ஏற்பட்டு அது விளங்குது. ஆனால் இந்த வரைக்கும் பண்ண அந்த நான் ஹாஸ்பிட்டல்ல என்ன புலப்பட்ட நான் பிரிலிமினரி ரிப்போர்ட்டா இந்த வரைக்கும் போடல. இன்றைக்கு கிட்டத்தட்ட 180 நாளா போச்சு. 90 நாள்ல மேக்சிமம் வச்சுக்கலாம். ஷாபிக்கு இப்ப விடுதலை வந்தது தெரியும் தானே, அது மாதிரி 90 நாள்ல போட்டு பண்ணிடுறேன். இப்ப இந்த வரைக்கும் ஹாஸ்பிட்டல்ல என்ன புலப்பட்டாலும் என்ன கண்டுபிடிக்கல. நான் உங்களை ரச்சி போட்டு நான் நினைச்சேன். நான் பெரும்பாலும் நீங்கள் கிளிநொச்சி பக்கம் தான் இருப்பீங்களா? பேஸ்புக்ல போட்டு நான் இதை பார்க்கறது சரியான சந்தோஷமா இருந்தது. உண்மையாவே அம்மா அப்பா இல்லை எனக்கு நான் சேர்த்துல ஜோசிக்கிறேன்னா நீங்கள் எங்கேருந்து தேடி பிடிக்கணும் மட்டும் பேஸ்புக் உங்களோட படத்துல போட மட்டும் பார்த்துட்டு உங்களுக்கு வேற வேற கட்சிக்காரர் வந்து பிரச்சனை கொடுத்தாங்களோ உங்களோட படிச்சாக்களுக்கும் இந்த நான் சொல்றேன். ஒரு 2-3 எட்டு போடணும். 2 கௌஷல் 8 தெரியும், 2 தெரியும், 3 தெரியும். 8 இடத்துல மயிரம் 8 தெரியும். ஆனா ஒன்று சவால் மிக்க பாதையில இறங்கி இருக்கிறீர்கள். இதை வெற்றிகரமா கொண்டு போவோம். பயங்கர சவால். இனி இந்த வடக்கில் உடங்கின உங்களோட கட்சி இனி வந்து வன்னிக்கு தொடரணும், கிழக்கு போய் தொடரும். அதாவது பழைய இந்த ஊழல்வாதி எல்லாத்தையுமே நீக்கி ஒரு புதிய ஒரு கொண்டு வந்து ஒரு நம்ம இருக்கிற மக்கள்ல ஒரு தாழ்த்தப்பட்ட வேறு வந்து இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு சமமான நிலைக்கு கொண்டு வைக்கணும். இங்க பாதையை தொடங்கி இருக்கிறீர்கள். இதுல சில இறக்கங்கள் ஏற்றங்கள் வரும். இதுதானே நான் 32 ஆண்டு காலமும் உச்ச காலதான் பாக்குறேன். இதுதானே 17 வயசு நான் கால் எனக்கு சொல்லுங்க. நான் ஒரு எம்பியா வந்தா கூட சொல்லிட்டேன். நான் கட்டாயம் ஊரால பாதிக்கப்பட்டு முக்கியமான யார் எங்களுக்கு எதிராக வச்சாங்களோ, துவக்க கல்வி வச்சாங்களோ, துவக்கில் எண்ணெயை போட்டு சாத்தி வச்சாங்களோ, அவங்க அந்த அண்ணன் இருக்கிறாக்களுக்கும் இல்லாதாக்களுக்கும் காணாம போறாக்களுக்கான தான் நான் இந்த அரசியல் தொடங்குறேன். எனக்கு ஒருக்கா சொல்லுங்க, நான் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஸ்டார்ட் பண்ண வேண்டியது முதல் இப்ப நாங்கள் வடக்கு கிழக்குல இருக்க பொறுத்தளவு இல்லை. உண்மையிலேயே ஒரு சொல்லுவேன், தலைவர் சொல்லுவேன், அங்கேயும் என்னால சொல்லும் சொல்ல ஆசைப்படினா தேசிய தலைவர் நான் சொல்லிட்டேன். கபடு காக்கான்றது அவங்கண்ட, தலைவர்ன்றது எங்கண்ட. இப்பதான் விளங்குது. 160 நாள்ல கூட என்னால வெளியேண்டா 30-32 வருஷம் என்ன அடிபாடு. அது விளையாடு இல்லை. எத்தனை பேர் பொம்பனை இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருக்காங்க.
அதே நாங்கள் ஆயுத போராட்டத்துக்கு போக மாட்டோம். இந்த அமைச்சு பதவி எடுக்கிறதோ அல்லது அங்கப்பட்டி மாற்றோ வாழ்க்கையில நடக்காங்க. எனக்கு வீடு கட்ட காசு பண்ண நான் 50,000 பிச்சை போடுமோன்னு சொல்லிட்டு ஒரு வீட்டை கட்டுவேனே ஒழிய களவெடுத்து நான் அந்த வீடு கட்ட மாட்டேன். சுத்தமா யாழ்ப்பாணத்துல வீடு இல்லை, என்ன குடும்பம் இல்லை, ஒரு இடமே இல்லை. எனக்கு இருக்கிறது வீடே இல்லை. வாடகை வீட்டுல ராஜகிரியில இருக்கிறேன். நான் உயிரோட இருக்கும் வரைக்கும் ஆர்ஆர் தலைவரை நேசிச்சாங்களோ அவங்க அவ்வளவு பேரையும் நேசிச்சேன். இந்த கலப்பு அவ்வளவு பேரையும் தூக்கி விட்டுட்டு தான் அதுக்கு பிறகு அடுத்தது கல்வியா இருக்கட்டும், பாதையா இருக்கட்டும், எல்லாமே அதை ஃபுல் டேட்டாபேஸ் எடுப்பேன். அதுக்கு உடனே தூக்கி கொண்டு ஓடி இருக்கணும். நான் திருப்பி கட்டி இருப்பேன். இந்த இடத்துல சொல்லி பார்ப்பேன், இந்த இடத்துல சொல்லி பார்ப்பேன், அப்படி இல்லாட்டி சர்வதேச சொல்லி பார்ப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அவ்வளவு பேரையும் நான் தூக்கி போட்டு அதுக்கு அடுத்து தான் நிற்கிறாங்க. இது வரைக்கும் நான் மாதிரி வீடு முன்னதுக்கு போயில என் அப்பா என்ன தோல்ல வச்சு கொண்டு போறேன். மாதிரி வீடு அப்பாவும் இல்லை, வீடு மந்தம் இல்லை. ஆனா நான் அந்த எலெக்ஷன்ல வின் பண்ணோன்னு அவங்களுக்கு சொல்லுவோம். எங்கண்ட மொழியிலே அவங்கண்ட மொழியிலே சொல்லுவோம். எங்களுக்கும் வரைக்கும் நீங்களும் 98ஆம் ஆண்டு 80,000 மேல உங்களை கொண்டு பண்டலான்னு படுகொலை செய்வாங்க. எங்களையும் கும்பிட விடுவோம். உங்களாகவே நீங்க கும்பிடுவோம், நாங்களும் வந்து கும்பிடுறோம். ரெண்டா போர்ல 2 பேரும் போர் வீரர் தான். அந்த அரசியல்வாதிகள் அவங்கள வேலையா பாதிச்சிருக்கான். ஆனால் அவனுக்கு உயிரை கொடுத்து தான் நாங்கள் உயிரை கொடுத்துருக்கோம். அதே அவன் கும்பிடட்டும், நாங்களும் என்ன அதை அடுத்த சந்ததிகள் வந்து நல்லா இருக்கும். தேடி படிக்க ஆசைப்பட்டேன்னா நான் நினைச்சேன் பெரும்பாலும் பிள்ளை தான் பெற மாட்டேன். சாஜியம் அடுத்த நாளே வந்திருக்கேன். வேற நீங்க இவரால மாற்றத்தை உருவாக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? மெழுக வெள்ள வண்டிக்காரன் மாதிரி அதான் உங்கள்கிட்ட நினைக்கிறோம். நீங்க ஏற்கனவே உங்களோட ஒரு வீடியோ வந்து சோசியல் மீடியால பாத்துனாங்க. அதுல நீங்க வந்தாங்க கிளைக்கிறீங்க. இவரை மட்டும் ஆதரிச்சு இப்படி செய்யறதுக்கு அவரை வந்து கிளைக்கினால் வந்து இன்னொரு போராளி அவர் போராளி அவராசா லோயர்ன்றது ஒரு பைத்தியம் சட்டவாளர் தான். ஆனா கூட்டமைப்புல இருந்து சுமத்துறவங்க கொண்டு வரும் போது ஏன் பார்த்து கொண்டு ஏன் எதிர்ப்பே இல்லை. அதுக்காகத்தான் நான் இந்த பாத பொலின்னு சொல்றேன். அவர் தனிப்பட்டது ஏன் காமிக்கு இந்த கருத்து நான் விரும்புறேன். தமிழ் சமுதாயம் இனிவரும் சந்ததிகள் நல்லா வாழணும். நான் காடு 17 வயசு போட்டால் 14 வயசுல ஆயுதம் செய்யவே கூடாது. ஏழுமா நாங்கள் பட்ட வேலி துன்பங்கள் எல்லாம் நாங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லை. அது நாங்களாக விரும்பி போனது, நாங்கள் மக்களுக்காக போனாங்க. அவருக்கு இப்ப விரோதம் பண்ணி இப்பயும் இந்த மருத்துவருக்கு கொடுக்குற சந்தர்ப்பம் ஒரு புதிய பாதையில கொண்டு வர்றதுக்கு 5 வருஷம் சந்தர்ப்பம் கொடுக்குறது. அந்த 5 வருஷத்துல அவர் டாக்டர் சொன்னா 2 வருஷத்துல விஷயத்தை முடிக்கணும் இல்லை. 5 வருஷத்துல அவர் முடிக்கல அவரையும் மாற்றுவோம். இதை வந்து ஒவ்வொரு நீங்க ஒவ்வொரு மனதில் தொட்டு பார்க்கணும். நான் என்ன மொழி தமிழ் மொழி இருக்கு, இதே துடிக்கும். யாராவது குணம் இருக்கா? ஆசைப்பட்டு பின்னால ஓடுது. 20,000 காசு பின்னால வரும். காசுல ₹1 இருந்தா நாங்கள் இதுல இந்த விலகெடுக்கும் மட்டும் இருக்க மாட்டோம். இந்த அம்மா அப்பா சொந்தம் எல்லாம் 3ஆம் சந்ததி உருவாக்கி பண்ணேன். ஒருத்தோட நான் போன எடுத்துட்டேன். ஒரு 5 பைசா வாங்கலாம். நாங்கள் உழைச்சி நாங்களே சாப்பிட 3 இந்த மீடியா வந்தது யார் அங்கெல்லாம் கட்சிக்காரங்க சரி எனக்கு எந்த இருக்கும் தமிழன் தேசியத்தை சிதைக்காது. இன்னொரு அன்பான மீடியா தயவு செய்து உண்மையா போடுவோம். ஆனா ஒரு விஷயத்தை திரிவுபடுத்தி போடாது. சரியா? நீங்க உங்களோட மீடியாவை நீங்க முன்னோக்கி உண்மையா போடுறது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து திரிவுபடுத்திய விஷயங்களை போடுறதால எவ்வளவு பிரச்சனைகளை சந்திக்கிறீங்க. சரியா?
நல்ல விஷயங்களை கட் பண்றது, தேவையில்லாத விஷயங்களை போடுறோம். அதில் தவிர்த்து கொண்டு நல்லதை செய்யணும். ஒரு அரசியல்வாதி வாரதுக்கு உதாரணமே நீங்கள் ஆயா. நீங்கள்லாம் அவங்கள ஊக்குவிக்கிறதே நீங்கள். இதோட பார்த்தா தேவையில்லாமல் எல்லாம் வருது. இதுவரை எல்லாம் இதெல்லாம் சமைத்து போடுவோம். மூன்று பிள்ளைகளும் ஒரு சோழனாக நாங்கள் பழக்கடைக்கு இறங்கி நடவாள ஓன ஆமா அப்படி இருக்கிறீங்க சொன்னா இருக்கிறீங்களே சாமான் வேண்டாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் வீடியோ என்ன